ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி அரசு ஃபேமிலி. நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம், நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி மறுபடியும் நம்ம ஸ்கூலுக்காக என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பிளாக்காக தான் பார்க்க போகிறோம். கிச்சனில் என்னுடைய வேலைகள் என்னென்ன வேலைகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். காலையில் இப்போ தான் எந்திரிச்சேன், நேரம் ஆகிடுச்சு. மணி வந்து 6:15 தாண்டிடுச்சு. பசங்களுக்கு வந்து 8:30க்கு தான் ஸ்கூல் போகணும். அதனால் பரவாயில்ல. அதுக்கு முந்தி நம்மளுடைய சமையல் வேலை வந்து முடிக்கணும். காலையில் டிஃபன் முடிக்கணும், மறுபடியும் மதியானம் லஞ்சுக்கு உள்ளது பார்க்கணும். ரெண்டையுமே பேக் பண்ணி கொடுத்து விடணுமா. இன்றைக்கி வந்து ஷாலம் போவோம் ஸ்கூலுக்கு, அதனால் 2 பேர்த்துக்கும் கொடுத்து விடணும். இன்னும் பெருசுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகலை. 3 பேரும் போகும்போது தான் நம்மளுக்கு கொஞ்சம் வேலைகள் ரொம்பவும் அவசரமாக ஓடும். அது வரைக்கும் நம்ம பார்க்கலாம். மறுபடியும் இப்போ வந்து காலையில் எழுந்திரிச்சாச்சு. சாதத்துக்கு கொண்டு வச்சுருக்கேன். தண்ணி இப்போ தான் ஊற்றி வச்சு தண்ணி வந்து நான் ஹீட் ஆகட்டும்னு வச்சுருக்கேன். இது வந்து தோசைக்கல் இருக்குது. நேற்று வந்து தோசை சுட்டு அவங்க அப்பாவுக்கு நைட்டில் 11:30 இருக்கும். அந்த சமயம் தான் கொடுத்தேன். அதனால் சூடாக இருந்தது, அதனால் அப்படியே வச்சுட்டேன். மறுபடி நம்மளுடைய கவுண்டர் டாப் வந்து இப்படி தான் இருக்குது. நான் வந்து கொஞ்சோண்டு கொண்டக்கடலை வந்து நைட்டில் ஊற வச்சுருந்தேன், அது இதுக்குள்ளே இருக்குது. அவ்வளோதான். இனிமேல் நம்மளுடைய வேலைகள் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து என்ன குழம்பு வைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் வந்து காமிக்கிறேன். வெண்டைக்காய் போட்டு புளி குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வச்சேன். ஏன்னா இன்றைக்கி எங்களுக்கு சடன், அதனால் கரண்ட் இருக்காது. என்ன வந்து ஏன்னா இன்வெர்டர் வந்து கொஞ்சம் நாசாகி இருக்குது. அதனால் என்ன அதை பார்க்கணும், என்ன பிரச்சனைன்னு தெரியல. அதனால் அப்படி இருக்குது. நல்லா இன்னைக்கு காலையிலே குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு வெண்டைக்காய் போட்டு புளி குழம்பையும் வச்சுட்டு மறுபடியும் கூட்டுக்கு இதில் கொஞ்சோண்டு கீரை வந்து நேற்று உருவினேன். அந்த கீரையை போட்டு நம்ம வந்து பருப்பு போட்டு ஒரு கூட்டு வச்சிடலாம். அதனால் அதான் ரெடி வச்சுருக்கேன்னா. இந்த பூண்டு இருக்குது, தக்காளி இருக்குது, வெள்ளாரி இருக்குது, 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன் பசங்களுக்கு அவிக்கிறதுக்கு. மறுபடியும் அவங்களுக்கு கூட்டுக்கு நம்ம என்னதாவது வச்சு விடணும் அப்படின்னு பார்க்கலாம். மறுபடியும் மாவு இருக்குது. மாவை வந்து கொஞ்சம் எடுத்து கலக்கி கொஞ்சம் தோசை ஊற்றணும். இதில் கருவேப்பிலை மல்லியெல்லாம் தான் இருக்குது. அவ்வளோதான். புளி வந்து கொஞ்சம் நேற்றே தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுருந்தேன். ஏன்னா கொஞ்சம் சீக்கிரம் நம்ம வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. அவ்வளோதான். தேங்காய் வந்து நைட்டில் உரித்து வச்சுட்டேன், அதான் இருக்குது. பசங்க லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே கழுவி வச்சுட்டேன். அந்த வேலை அப்படி ஏகதேசம் இந்த வேலைகள் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இனிமேல் நம்ம ஒவ்வொன்றா வேலைகள் செய்யும்போது கரெக்டாக வரும். பார்க்கலாம். நான் அன்றைக்கி சமையல் என்ன வந்து சாதத்துக்கு அரிசியை போட்டுடலாம். இப்படி வேலையை பார்த்துட்டே நம்ம இருக்கலாம். நான் வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு வைக்கணும்னு சொல்லி சொன்னேன்ல, புளிக்குழம்பு வந்து வச்சுட்டேன். இங்கே வந்து பசங்களுக்கு தண்ணியெலாம் அடைச்சி வச்சுருக்கேன். பார்க்கலாமா. மறுபடியும் தோசை வந்து சுட்டுட்டேன், அதான் சுட்டு வச்சுருக்கேன். இதாக இருக்குது பார்த்திங்களா. வெண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சு வச்சாச்சு. பசங்களுக்கு நல்லா நிறைய வெண்டைக்காய் எடுத்து வச்சுட்டேன். அடுத்த நாள் வத்தல்லாம் போட்டு தாளிசம் பண்ணி ஊற்றி வச்சாச்சு. நல்லாயிருக்கும். ஏன்னா இன்னைக்கு மதியத்துக்கு சாப்பாட்டுக்கு காணுமா. மறுபடியும் வந்து கூட்டுக்கு வந்து பருப்பு போட்டு முருங்கைக்கீரை அது போட்டு அந்தளவு இன்றைக்கி வந்து கூட்டு வந்து வச்சுட்டேன், அதுவும் இருக்குது. பசங்களுக்கு இன்றைக்கி கொடுத்து விடுறது என்னது அப்படின்னா, இதில் வந்து சாலமுக்கு வச்சாச்சு. அவனுக்கும் முட்டை வச்சு தான் வச்சு வச்சுருக்கேன். இந்த இருக்கா முட்டை, வெண்டைக்காய் உள்ளே கொஞ்சம் கொஞ்சம் வச்சு இப்படி வச்சுட்டேன். அது இருக்கா. அடுத்து இதில் வந்து அவனுக்கும் கூட்டு வச்சு வச்சுருக்கேன். இந்த வெண்டைக்காய் வச்சு முட்டை வச்சு அவங்களுக்கு கீரை கூட்டு இதெல்லாம் வச்சு வச்சுருக்கேன். என்ன வந்து கடலை வந்து அவிச்சவங்களுக்கு கொடுத்து விடலை. கடலையை வந்து 2-3 சாப்பிட்டு கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன் பச்சையாக. அதுக்கு பிறகு டிஃபன் சாப்பிடட்டும். தோசை வச்சு இந்த கீரை கூட்டு வச்சு தான் அவங்க சாப்பிட போகிறாங்க. அதுக்கு தான். அப்படி இல்லைன்னா பொடி இருக்குது, அதை வச்சு சாப்பிடாங்க. சட்னி வைக்கல அன்னைக்கு. சரி, நான் வந்து என்ன எல்லாமே அப்படி இப்படி இருக்குது. ஏன்னா தலைலாம் எடுத்து விடணும், என்னது கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும், வேலை இருக்குது. நான் பசங்களை அவங்கள பரவிட வச்சு அவங்கள அனுப்பி விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் கிச்சனில் வந்து வேலைகள் பார்க்கணும். மணி வந்து 8 ஆகிடுச்சு. பசங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அதாவது பெர்சி போகலை, பெர்லினும் ஷாலமும் போயாச்சு. வீட்டு முன்னாடி கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் கிடக்கு, கொஞ்சம் மண் அடித்து போடணுன்ட்டு அப்படியே வச்சுட்டாங்க. அது நல்லா இருக்குது. எங்கள் ஊரில் நல்ல மழைன்னு சொல்லி சொன்ன பார்த்தீங்களா. இப்போ தான் லேசாக வெயில் வந்துருக்கு.
வெயில் வந்த மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்ச நேரத்தில் என்ன செய்யும் அப்படின்னா நல்லா மழை வந்துடும். எந்த நேரம் வருது, எந்த நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் வராமல் இருந்தது அப்படின்னா ஐக்கராந்தாலும் மழை வந்துடும். ஒரு இருட்டு தான் இருட்டும், ஊற்றுன்னு ஊற்றிட்டு ஐக்கராந்தாலும் கொஞ்சம் போவோம், மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்துடும். அப்படி தான் இருக்குது. எங்களுக்கு இன்னும் வெறிக்கவே இல்லை. இந்த தண்ணி கிடக்கு பாருங்க, இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு வெறிக்கவே இல்லை. பின்னாடி கொஞ்சம் அந்த பள்ளங்கள் இருக்கிற இடத்துல மட்டும் தண்ணி கட்டி கிடக்குது. அப்படியே இருக்குது. இப்போ கொஞ்சம் லைட்டாக வெறிச்சிருக்கு. காலையிலையும் பசங்களை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது 8 மணி போலலாம் நல்ல மழை. அதுக்கு பிறகு அந்தளவு கூட்டிகிட்டு போனாங்க. மறுபடி இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்கி என்ன எப்போ மழை வருதுன்னு தெரியாது. அப்படிதான் இருக்குது. நம்ம என்ன வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் வந்து பசங்களை விட்டுட்டு அந்தளவு கொஞ்சம் வீட்டில் வேலைகள் பார்த்தேன். தேங்காய் வந்து விழுந்து கிடக்கு. தேங்காய் வெட்டலையா, அதனால் தேங்காய் அவ்வளோ மேலே இருந்து காற்று, நல்ல காற்று, அதனால் அது அப்படி வந்து விழுந்துருது. விழுந்து கிடக்கு. அந்த ஒன்று விழுந்து கிடக்கு பாருங்கள். இந்த மாதிரி இந்த தொட்டி போட்டிருந்து தண்ணி தொட்டி எனக்கு பூசலை. அதுக்குள்ளே வேற ஒரு தேங்காய் கிடக்கு. புரியுதா? அந்த சைடில் கிடக்குது. தண்ணி நிறைய வந்துட்டு பாருங்க. அவ்வளோ மழைங்க. தண்ணி தன்னாலே அவ்வளோ ஊறிக்கிட்டே இருக்குது. இந்த தேங்காயெல்லாம் எடுத்துக்கொண்டு போடணும். காற்று நல்லா காற்றடிக்கும், அதனால் அப்படி இருக்குது. கோழிகள்லாம் நிற்குது. அவ்வளோ கோழியும் காணாமல் போயிடுச்சு. எங்கே போச்சுன்னே தெரியலை. இனிமேல் நம்ம வீட்டுக்குள்ளே போகலாமா? தேங்காய் எடுத்து போட்டுட்டேன். ஏன்னா அது மொத்தமாக கொண்டுட்டு வரணுமா, அதனால் இதுங்க முடியலை. மறுபடியும் வீட்டை தூத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் தொடைச்சம் போட்டிருந்து, அதனால் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். என்னென்ன நானும் வெளியில் மண் எங்களுக்கு நல்ல இதாக இருக்கா, நம்மளுக்கு அங்கன்னா கீழே வந்து நல்லா தளம் போட்டிருப்போம். இங்கே அப்படி இல்லை பார்த்திங்களா, அதனால் அப்படி தான் இருக்கும். மறுபடியும் கொஞ்சம் ஜாமான் வந்து வாங்கிட்டு வந்தாங்க அவங்க. குழம்பு வந்து வச்சுட்டேன் அப்படின்னுல, அந்தளவு கீரை, அந்த கீரையை வச்சு வச்சோன்னா அப்போ நாளைக்கு நம்ம கீரை வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து அரைக்கீரையும் ஒரு கட்டும், தண்டங்கீரை ஒரு கட்டு, சோப்பு தண்டங்கீரை, அந்த 2 கட்டு இருக்காது. எனவே இதை வந்து நான் நறுக்கி வைக்கணும். அதுக்காக தான் அதை எடுத்து வச்சுருக்கேன். இதை நறுக்கி வச்சிடலாம். எண்ணெய் ஆயில் வந்து தீர்ந்துடுச்சு. அந்தளவு சொன்னேன், அந்தளவு எண்ணெய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா தேங்காய் இல்லை, பாமாயில், நல்லெண்ணெய் எல்லாமே தீர்ந்துடுச்சு. அதான் இன்றைக்கி நல்லெண்ணெய் ஊற்றி தான் இன்றைக்கி வெண்டைக்காய் குழம்பு வச்சுருந்தேன். அதனால் சரி இனிமேல் நல்லெண்ணெய் இந்த எண்ணெய் வாங்கி வச்சுருவோம். அப்புறம் நல்லெண்ணெயும் தேங்காய் அவங்க எனக்கு அது அங்கே போவாங்க, வேறு ஒரு சைடு, ஆற்ற சைடு, அதாவது ஏதோ ஒரு ஊரில், அங்கே போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதனால் சரி ஆயில் வச்செல்லாம் வாங்கிட்டு வருவோன்னு வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் வந்து கிச்சனில் இந்த அடுப்பில் இருந்தது எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் வச்சுட்டேன். மறுபடியும் இதில் பாத்திரம் எல்லாமே எடுத்து போட்டிருக்கேன். பாத்திரத்தெல்லாம் கழுவணும். சாதம், குழம்பு, கூட்டு எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதில் வெந்நி தான் இருக்குது, அப்படி இருக்குது. மறுபடியும் வந்து மிஷினில் வந்து கொஞ்சம் துணியை வந்து போட்டுட்டேன். ஏன்னா 5-6 நாள் ஆச்சு, நிறைய துணி சேர்ந்துடுச்சு, துவைக்கிறதுக்கு நிறைய கிடக்கு. அதனால் அதையும் போட்டாச்சு. மறுபடியும் அவங்க வந்து ஜாமான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த உளுந்து, கடலை, அந்த மாதிரி. இதில் வந்து கொண்டக்கடலை இருக்குது, கருப்பு கொண்டக்கடலை பார்த்திங்களா. இது வந்து வாங்கிட்டு வந்தாங்களா. அப்புறம் வெள்ளை கொண்டக்கடலை வாங்கிட்டு வந்தாங்க. மறுபடியும் இது வந்து உளுந்து வாங்கிட்டு வந்தாங்க, மணிப்பருப்பு. மறுபடியும் இதில் வந்து வெள்ளை கொண்டக்கடலை இருக்குது. ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வந்தாங்க. ஏன்னா இப்போ ஊற வச்சு அப்படியே சாப்பிடலாமா, அதனால் இதில் வந்து துவரம்பருப்பு கிடக்குது, அதெல்லாம் நிறைய இருக்குது. அதனால் அது வாங்கலாம். இல்லாத ஜாமான் மட்டும் கொஞ்சம் சொல்லிவிட்டேன். ஏன்னா நம்ம வீட்டில் மற்றபடி மசாலா அதெல்லாம் நம்ம திரிச்சிருவோமா, அதனால் இருக்காது. இதில் வந்து சிறுபயிர் வாங்கிட்டு வந்தாங்க. இவ்வளோதான் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது மாதிரி கடலை பருப்புலாம் அங்கே கொஞ்சம் இருக்குன்னு, இதெல்லாம் தீர்ந்த பிறகு நம்ம வாங்கிக்கலாம். மொச்சை இருக்குது, ராஜ்மா இருக்குது. மறுபடியும் பட்டாணி அந்த பின்னாடி வச்சுருக்கோம் பாருங்க. பட்டாணி இருக்குதா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட்டாணி அதில் இருக்கா, அதனால் அதெல்லாம் வாங்கலை. நம்மளுக்கு இப்போ எது தேவையோ அதை மட்டும், கொஞ்சம் பொருள் தேவை இருக்குது அப்படின்னு, அப்போ அதை மட்டும் அதனால் வாங்கிட்டு வந்தாங்க. மாதிரி பொடி எல்லாமே நான் திரிச்சு வச்சுட்டேன்ல அன்றைக்கி, அதனால் அது இருக்குது. மாதிரி சீனி இருக்குது, கருப்பட்டி இருக்குது, அதெல்லாம் இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று செஞ்சிடலாம். ஏன்னா கொஞ்சம் நெல் வந்து இருக்குது பார்த்துக்கிடுங்க. அந்த நெல்லை என்ன குத்தணும் பச்சரிசிக்கு.
ஓடி வருது பூச்சை. நெல் இந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெல்லை வந்து குத்தணும். அதுக்காக தான் வச்சுருக்கேன். இன்னும் குத்தி பச்சை நெல்லுக்கு எடுத்துகிட்டேன்னு வைங்களேன். இங்கே ஒரே மழையாக இருக்கா, அதனால தான் அப்படி இருக்குது. இன்னும் குத்தி எடுத்துட்டேன் அப்படின்னா அந்தால நம்மளுக்கு கொஞ்சம் பிள்ளைகளுக்கு முறுக்கு சுட்டு போடலாம். மறுபடி கொஞ்சம் ஆப்பத்துக்கு இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்குமே ஆகும். இப்போ வந்து ரேஷனில் இன்னும் பச்சரிசி கொடுத்தாங்க அப்படின்னா அதை வாங்கிடுவேன். அதனால் அது அப்படியே இருக்குது. மறுபடி இது வந்து பேட்ரி தண்ணி இன்வெர்ட்டருக்கு ஊற்றுறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்ன அதையும் தூக்கி ஊற்றி அதையும் வைக்கிறேன். ஏன்னா பேட்ரி கொஞ்சம் ஓடாமல் இருக்குல்ல, அதனால். மறுபடியும் நம்ம வீட்டில் இதே மாதிரி கூடை ஒரு 3 கூடை இருக்கா. நான் இப்போ அந்த கூடையில் பண்டை வச்சுருப்பேன். ஒரு இதில் மாத்திரை, ஏன்னா எல்லாத்துக்குமே மாத்திரை சாப்பிட்றோம், அதனால் மாத்திரை இருக்கும். ஒரு இதில் பழங்கள் அப்படி போட்டு அங்கேயே மூடி வச்சுருவேன் அந்த ரூமுக்குள்ளே. நான் இன்றைக்கி பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்காக அதை எடுத்தேன், அதனால் அப்படியே இருக்குது. அதில் வந்து தோசை பாக்ஸ் இதெல்லாம் கழுவி வைக்கணும். அந்த கூடை வந்து பசங்க ப்ரைஸ் எடுத்ததுன்னு சொல்லி சொன்னால நல்லா அழகாக இருக்குது. நான் இதுக்குள்ளே அவங்க லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் கழுவி எடுத்து வச்சுருவேன். இந்த இதில் ஒன்றில் உள்ளி வச்சுருக்கேன்னா அதில் தேங்காய் இருக்குது. இன்னொரு கூடை அங்கே இருக்குது, அதில் வந்து பல்லாரி கிடந்தது. அவ்வளோதான். இன்னும் இதெல்லாம் வெட்டி வச்சு வைக்கணும். எண்ணெயும் வெட்டி ஊற்றி வச்சுட்டேன் அப்படின்னா வச்சுக்கிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு இன்றைக்கி வந்து ரெஸ்ட்டு தான். இன்னும் மதியானம் இப்போ கூட்டு ஒன்றும் வைக்க வேண்டாம், குழம்புலாம் வைக்க வேண்டாம், எல்லாம் இருக்கிறது தான். நைட்டுக்கு தான் தோசை சுட்டு ஏதாவது ஒரு கடலை வந்து ஊற வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த கடலையே என்ன ஒரு கிரேவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். கொஞ்சோண்டு தான் அவங்க சாப்பிட்டாங்க, மீதி இருக்குது. அதான் அந்தளவு ஒரு கிரேவி வச்சிடலாம். பெருசு 2-3 நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கா. அதனால் நெய் கிரேவி வச்சு அதையும் வச்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சரி, நம்ம பார்க்கலாம் வேலையை. நான் வந்து கீரையை வந்து நறுக்கி வச்சுட்டேன். இதில் வந்து சிவப்பு கீரை, அதில் பச்சை கீரை இருக்குது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கீரை வச்சுக்கலாமா, அதனால் ரெண்டையும் ஒரே பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நாளைக்கு காலையில் பசங்களுக்கும் செஞ்சு கொடுத்து விட்றதுக்கு இதாக இருக்கும். இதில் கொஞ்சோண்டு மருதாணி இருக்குது. இந்த மருதாணி வந்து அன்றைக்கி கொஞ்சோண்டு சாலம் பறிச்சுட்டு வந்தான். தரிசி வந்து கொஞ்சம் அரைச்சி வைக்கணுன்ட்டு கேட்டா அப்படின்ட்டு அரைச்சி அவளும் கையில் வச்சுருந்தா, அவளுக்கு வச்சு விட்டேன்னா அது 2-3 நாள் ஆயிட்டு. அதுக்கு பிறகு நானும் வச்சுருந்தேன். நான் வந்து லைட்டாக தான் வச்சேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் நேரம் மதியானம் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அந்தளவு உடனே நான் எடுத்துட்டேன். நைட்டில் வைக்கலை. நைட்டில் வச்சா ஏற்கனவே குளிர் ஒரு மாதிரி இருக்கா, அதனால் வைக்கலை. அப்படியே இருக்குது. மறுபடியும் அவங்க வந்து கொஞ்சம் பல்லாரி வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா, பல்லாரி வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. பல்லாரி நல்லா பெரிய பல்லாரியாகவும் இருக்குது. ரேட் வந்து இது எவ்வளவு அப்படின்னா, பல்லாரி இவ்வளோ பல்லாரியும் 196 ரூபா பார்த்துக்கிடுங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதா தெரியுது, உங்களுக்கு தெரியுதா? இப்போ 196 ரூபா. அதனால் வரும்போது கடையில் வாங்கிட்டு வந்திருக்காங்க. வீட்டில் பல்லாரி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். 7 கிலோ இருக்குது. நல்ல பெரிய பல்லாரியும் இருக்குது, சின்ன பல்லாரியாக இருக்குது. அப்படியே நல்லா இருக்குது. பல்லாரி வந்து 7 கிலோ இருக்குது. இது வந்து 5-6 நாளைக்கு ஓடும். என்னென்னா நம்ம கூட்டு வைப்போம், குழம்பு வைப்போம், ஏதாவது வைப்போமா, அப்படியே இருக்கச்சுல அது சீக்கிரம் தீர்ந்த மாதிரி ஆயிடுது. அதனால் வாங்கிட்டு வந்தாங்க. என்ன வந்து தக்காளி வாங்கணும். ஏன்னா சந்தைக்கு ஒரு நாள் போகும்போது தக்காளி வாங்கணும். ஏன்னா எண்ணெயெல்லாம் ஊற்றி வைக்கலான்னால எல்லாம் வச்சுட்டு துணிலாம் இனிமேல் துவைக்கணும். இன்னும் கொஞ்சம் துணி அவங்க சட்டை அவ்வளோத்தையும் துவைக்கணும். 5-6 நாள் ஆச்சு துவைக்காமல் இருக்குது. அதையும் துவைச்சி பசங்க ஸ்கூலுக்கெலாம் போயிட்டு வந்த பிறகு நல்ல மழை எங்களுக்கு. அந்தாலும் என்ன செஞ்சேன்னா காப்பி போட்டேன். கொஞ்சம் கடுங்காப்பி, அதாவது கருப்பட்டி காப்பி கொஞ்சம் போட்டேன். சுக்கு காப்பி இல்லை, சும்மா சாதா காப்பி, கருப்பட்டி காப்பி போட்டேன். மறுபடியும் பசங்களுக்கு வந்து கொஞ்சம் டீ வந்து போட்டேன். அவங்களும் குடிச்சிட்டாங்க. இதில் எது பெர்லின் மங்குன்னு சொல்லி நினைக்கிறேன், அது இருக்குது. மறுபடியும் இதில் கடுங்காப்பிலாம் இருக்குது. அதுக்கு பிறகு எண்ணெய் எல்லாம் எடுத்து வைக்கணும். இப்போ கடையில் போய் தீப்பெட்டி இல்லை, அதனால் சரி ஒரு வேளை கரண்ட் போயிட்டு லைட்டர் 2 ஒர்க் ஆகலை அப்படின்னா தீப்பெட்டி தேவைப்படும்ல, அதான் தீப்பெட்டி வாங்கிட்டு வந்தேன். பெர்லின் போய் வாங்கிட்டு வந்தால் கருவேப்பிலை நம்ம மரத்தில் போய் பறிச்சுட்டு வந்தேன். அடுத்து எங்களுக்கு இன்றைக்கி வந்து பசங்க ஸ்கூலுக்கெலாம் போயிட்டு வந்த பிறகு நல்ல மழை எங்களுக்கு. அந்தாலும் என்ன செஞ்சேன்னா காப்பி போட்டேன். கொஞ்சம் கடுங்காப்பி, அதாவது கருப்பட்டி காப்பி கொஞ்சம் போட்டேன். சுக்கு காப்பி இல்லை, சும்மா சாதா காப்பி, கருப்பட்டி காப்பி போட்டேன். மறுபடியும் பசங்களுக்கு வந்து கொஞ்சம் டீ வந்து போட்டேன். அவங்களும் குடிச்சிட்டாங்க. இதில் எது பெர்லின் மங்குன்னு சொல்லி நினைக்கிறேன், அது இருக்குது. மறுபடியும் இதில் கடுங்காப்பிலாம் இருக்குது. அதுக்கு பிறகு எண்ணெய் எல்லாம் எடுத்து வைக்கணும். இப்போ கடையில் போய் தீப்பெட்டி இல்லை,
அதனால் சரி ஒருவேளை கரண்ட் போயிட்டு லைட்டர் ரெண்டும் ஒர்க் ஆகலை அப்படின்னா தீப்பெட்டி தேவைப்படும்ல, அதான் தீப்பெட்டி வாங்கிட்டு வந்தேன். பெர்லின் போய் வாங்கிட்டு வந்தால் கருவேப்பிலை நம்ம மரத்தில் போய் பறிச்சுட்டு வந்தேன். அதுக்கு பிறகு வாழை கொலை வந்து நல்லா முறிஞ்சிட்டு பார்த்துக்கிடுங்க. நம்ம வீட்டில் வந்து ஒரு அது சிங்கம்பழம் இது. இந்த சிங்கம்பழத்தில் உள்ள வாழைக்கொலை கொஞ்சம் பெருசாக இருந்தது. அப்போ நாங்கள் சரி கொஞ்சம் நல்லா விளையும், என்ன விளையணும் இது விளையிட்டு விளைஞ்சு அதுலேயே இருந்து பழுத்துறோம். போன தடவைலாம் அப்படி தான் பழுத்துச்சு. நாங்கள் இரவு வெட்டி கொண்டு வந்தோம். அப்போ வெட்டுறது நல்லா முறிஞ்சிட்டு, அந்தளவுக்கு வெட்டவே முடியலை, அந்தளவுக்கு நொடிஞ்சு பிடிக்க முடியாத அளவுக்கு. இப்போவும் அதே மாதிரி தான் 2 பேர் நாங்கள் சேர்ந்து தூக்குனாலும் இதை தூக்க முடியலை, அவ்வளோ வெயிட்டு. இந்த பழத்தை வந்து அந்தால வெட்டி கொண்டு வந்து வச்சுருக்கு. இது வந்து தன்னாலே நல்லா எப்படி சொல்லலாம், தன்னாலே பழுக்கும். நல்லா சூட்டுக்குன்னு ரொம்ப நல்லது. அதனால் இது சிங்கம்பழம். தெரியாதவங்க நீங்கள் பார்த்துக்கிடுங்க. இதில் வந்து ஒரு நான் 7, 8 சீப்பு தான் இருக்குதுன்னு நினச்சேன். ஒரு 10 கான சீப்புக்கிட்ட இருக்குன்னு நினைக்கேன். கொஞ்சம் காய்க்கு நம்ம எடுக்கிறது நம்மளுக்கு என்னதும் வாழைக்காய் பஜ்ஜி என்னதும் போடனாலும் போட்டுட்டு கீழே உள்ளது மேலே உள்ளது தெலை கொஞ்சம் வச்சுக்கிடணும். வெட்ட முடியாது அந்தளவுக்கு இது இருந்து, ஆனால் முறிஞ்சிட்டு இல்லை அப்படின்னு வச்சுக்கிடுங்களேன். நல்லா அந்த கொலை வந்து எண்ணெய் இதை விட திராணியாக நல்லா பெருசாக வரும். இப்போவுமே இது பெருசாக தான் இருக்குது, ஆனால் இதை விட நல்ல பெருசாக வண்ணமாக இருக்கும், அப்படி இருக்கும். சரி நம்ம அதை பார்க்கலாம். எங்களுக்கு மழைன்னு சொன்னல தொழி காடாக தான் இருக்குது. பசங்க வந்துட்டாங்க, அந்த பெர்லின் இதுன்னிட்டு இருக்கா. வீடெல்லாம் அப்படி இப்படின்னு தான் இருக்குது. இனிமே தான் ஒவ்வொன்றா இதுங்கணும். மழைன்னு ஒவ்வொரு சட்டை போட்டு போவாங்க, வந்து அந்த சட்டையை அப்படியே கலத்தி போட்டு அப்படியே இருக்குது. பாத்திரங்கள்லாம் இன்னும் கழுவலை, இனிமேல் கழுவணும். நைட்டு டிஃபன் செய்கிறதுக்காக தான் இப்போ ரெடி ஆகுனேன். என்ன அப்படின்னா தோசை சுட்டு கொஞ்சம் கடலை வந்து ஊற வச்சுருந்தோம்ல, அந்த கடலையை வந்து கொஞ்சம் கிரேவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். அதனால் அதை வந்து கொஞ்சம் உருளைக்கிழங்கு, வேறு மஞ்சத்தூள், உருளைக்கிழங்கு, கடலை, வெங்காயம், தக்காளியெல்லாம் போட்டிருக்கேன். மறுபடி வந்து மஞ்சத்தூளும் மல்லித்தூளும் வத்தத்தூளும் போட்டிருக்கேன். இனிமேல் அந்தளவு மூடி வச்சு உப்பும் போட்டுட்டேன். ஏன்னா மூடி வச்சு அந்தளவு வேக வச்சு இது நல்லா வெந்த பிறகு தேங்காயும் அரைச்சி ஊற்றி வச்சுட்டோம்னா சால்னா வந்து ரெடி ஆயிரும். அப்புறம் வந்தாலும் நம்ம தோசையும் சுட்டு கொடுத்துக்கலாம். அதுக்கு உடையில் நாங்கள் உள்ள கிச்சனில் நிறைய பாத்திரம் கிடக்கு பார்த்தீங்களா. கவுண்டர் டாப் ஃபுல்லுமே ரொம்ப மோசமாக இருக்கா. அவ்வளோத்தையும் இனிமேல் க்ளீன் பண்ணணும். பண்ணிவிட்டு அவ்வளோத்தையும் ஒதுக்கிட்டு மறுபடியும் இந்த டைனிங் டேபிள்லையும் கொஞ்சம் இருக்கிறத கொஞ்சம் ஒதுக்கிட்டு அதுக்கு பிறகு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நான் வந்து இதை முடித்த உடனே உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதில் வந்து தோசை வந்து சுட்டுக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் இந்த பக்கம் வந்து கடலை குருமா வைக்கணும்னு அதையும் வச்சுட்டேன். ஏன்னா வந்து பசங்களும் சாப்பிடுவாங்களா. மறு கடுங்காப்பி இருக்குது பார்த்தீங்களா, அதனால் அதையும் சூடாக்கி கொடுத்துடலாம். மறுபடியும் பாத்திரம் எல்லாத்தையுமே இதில் கழுவிட்டேன். இதில் வந்து மாவு கொஞ்சம் மாவு இருந்த இது தான், இனிமேல் அதை மட்டும்தான் கழுவணும். இதில் சாதம் குழம்பு எல்லாமே அதில் இருக்குது. இதுலேயும் கொஞ்சோண்டு குழம்பு தான் இருக்குது. அதில் தேங்காய் தண்ணி இருக்குது, ரசத்துக்குள்ளே ஊற்றிடலாம். அதனால் அதை வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் கழுவணும். மறுபடி இதில் கொஞ்சம் கண்ணாடி தாள்லாம் இருக்குது, அதெல்லாம் தனியாக ஒரு இதில் பக்கெட்டில் போட்டு வச்சு வைக்கணும்னு நினச்சிருக்கேன். இப்படி இருக்கா. அந்த பக்கம் வந்து ஷாலம் வந்து கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருக்கான். என்ன வேலை தெரியுமா, இந்த கண்ணாடி தாளெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு டப்பாவில் வச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அது நம்ம இது இப்படி கிடக்கு அவ்வளோமே. நான் வந்து வேறு ஒரு டப்பாவில் வச்சு ஃப்ரிட்ஜுக்கு மேலே வச்சுருந்தேன். எலி வந்து அவ்வளோத்தையும் பிச்சு போட்டுருது. சரி இதில் வைப்போம்னு சொல்லி இப்போ நினச்சிருக்கேன். பார்க்கலாம், அதை வைக்கணும். பிறகு இது எவ்வளோத்தையும் ஒதுக்கணும். அது மாதிரி இந்த பாட்டில்லாம் ஒதுக்கணும். அதில் வந்து தேன் தான் இருக்குது, அதை தூக்கி வைக்கிற இடத்துல வைக்கணும். பசங்களுக்கு வந்து பாட்டில் வந்து கிடச்சிது, இந்த கண்ணாடி பாட்டில். இது வந்து எங்கள் வீட்டில், அதாவது எங்கள் அத்தை பையனுக்கு பிள்ளைக்கு வந்து பிறந்தநாள் வந்துச்சு. அந்த சமயம் அவன் வந்து கிஃப்ட்டுக்கு தந்தது இது. இதே மாதிரி தான் இந்த தடவை சர்ச்சில் எங்களுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு 3 பேர்த்துக்குமே ஆளுக்கு ஒன்று கிடச்சிது. அது இருக்குது. மறுபடியும் அது பெர்சிக்கா ஹாட் டாக் அந்த இது இருக்குது, அது என்னது ஃப்ளாஸ்க் இருக்குது. அவ்வளோதான். மாதிரி எல்லாத்தையுமே இனிமேல் எடுத்து நம்ம வைக்க வேண்டியதான். வச்சுட்டு ஒதுக்கணும். இதில் வந்து சோப்பு லிக்விட் இதெல்லாம் இருக்கா, அது இதில் வச்சுருந்தேன். இங்கே தான் வச்சுருந்தேன், இந்த இடத்துல கீழே இதில் வச்சுருந்தேன். இப்போ வந்து லிக்யூட் வந்து அவங்க எனக்கு வாங்கிட்டு வந்தாங்க, கொஞ்சம் பெரிய 5 லிட்டர் லிக்யூடு. அது வந்து நம்ம பாத்திரம் விளக்குற லிக்யூடு. அது இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது பாத்திரம் விளக்குற லிக்யூடு. இது வந்து நம்ம துணிக்கு போடுற லிக்யூடு. ஏன்னா அடிக்கடி லிக்யூடு வாங்க வேண்டியது இருக்குது, அதுலேயே பைசா போயிடுது அப்படின்ட்டு. வேறு கம்பெனி தான், சோப்புன்னு சொல்லி ஒரு கம்பெனி தான் சும்மா வாங்கிட்டு வந்தாங்க. அது இருக்குது. அதுக்கு பிறகு இதான் அந்த பாத்திரம் விளக்குறதான் இது தான். ஆனால் நல்லா சூப்பராக நிற வருது. ஒரு தடவை நம்ம எடுத்தாலே நல்லா ஒரு 10 கான பாத்திரம் தேய்ச்சிடலாம், அந்த மாதிரி இருக்குது.
அதனால் அதையும் இன்னும் ஊற்றி ஃபில் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் கவர் இருந்தால் வச்சாச்சு பாருங்கள். இது இப்படியே எடுத்துக்கலாம் பார்த்தீங்களா, அதுக்காக தான் வச்சுருக்கேன். இந்த தெரியுதா உங்களுக்கு, இந்த டப்பாவில் வச்சுருக்கு. நான் இப்படியே எடுத்துக்கலாம், அதனால தான் சரி இதை வச்சுருக்கு. இப்படியே இருக்கட்டும். அப்படி நம்ம அப்படி வேணால் மடக்கி வச்சாலும் பாட்டில் இருக்கும். ஏன்னா 1-2 கவர் வரும், அந்த கவரெல்லாம் அங்கேயும் இங்கேயும் கிடக்கும், அதுக்காக அதை வச்சாச்சு. சரி, என்ன டிபன் இதையும் சுட்டு பசங்களுக்கு கொடுத்துக்கிட்டு பிறகு என்ன பாத்திரம் 1-2 விழுமா அதையும் கழுவி வச்சுட்டேன். அவ்வளோதான், கிச்சனில் உள்ள வேலை எல்லாமே முடிச்சுட்டேன். இன்றைக்கி விளாக் இப்படி தான் போச்சு. எங்களுக்கு ஒரே மழை எங்கள் ஊரில். உங்கள் ஊர்லலாம் மழையான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் டின்னருக்கு தோசையும் கடலை குருமாவும். உங்களுக்கு வீட்டில் என்ன டிபன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நைட்டு டின்னர் என்னது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். உடம்புக்கெலாம் கொஞ்சம் பரவாயில்ல. நாங்கள் எல்லாருமே நல்லா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.